எஸ். 6 மாதம் பொறுத்து நீங்கள் சொல்கிற 2500 கேட்கலாம், 6 சிலிண்டரை கேட்கலாம், இதெல்லாம் கூட ஒத்துக்கலாம் சொல்லலாம். தினம் கற்பழிப்பை ஒத்துக்க முடியுமா? அது 6 மாதம் பொறுத்தா கேட்க முடியும். தினம் கொலை கொள்ளை இதே தான் திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தொடர்ந்து நடக்கும் பொழுது பொதுமக்கள் எல்லாமே திமுக ஆட்சி தான் நடக்குது போல இருக்கு. தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவர் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. ஃபோட்டோ அப்படி திருப்புறது, இல்லை முதலமைச்சர் சேர்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி விளம்பரப்படுத்துறது, எப்படி ஸ்டாலின் பண்ணாரோ அதே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதே வேற. இன்றைக்கி எடப்பாடியார் சோர்ந்து 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்கார். ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேலே இந்த இயக்கத்தை நம்பி ஓட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தாவேக்கா ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை திமுகவோ இல்லை அதிமுகவோ சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், 6 மாதம் முடிக்க எதுவும் பேசாமல் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி வேலை அதுக்கேற்ற மாதிரி இப்போ எடப்பாடியார் அவர் பேசி கண்டனம் போட்டுட்ருக்காரு. ஆனால் திமுக ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருக்கே. 6 மாதம் பொறுத்து நீங்கள் சொல்கிற 2500 கேட்கலாம், 6 சிலிண்டரை கேட்கலாம், என்ன இப்படி அப்படி ஒத்துக்கிட்டாலும் நான் மகளிர் உதவித்தொகை இந்த உரிமை தொகை 2500 கொடுக்கறது இதெல்லாம் கூட ஒத்துக்கலாம் சொல்லலாம். தினம் கற்பழிப்பை ஒத்துக்க முடியுமா? அது 6 மாதம் பொறுத்தா கேட்க முடியும். உன்னுடைய அரசாங்கம் அம்மா அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு காவல் நிலையம் பெண்கள் காவல் நிலையம் பெண்கள் அதிரடிப்படை எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அப்படியே பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சிங்கப்பெண் இதுன்னு சொல்லிட்டு அதிரடிப்படை நீ ஆரம்பிச்சிருக்க. இதுதானே தவிர மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்க? தினம் கற்பழிப்பு, தினம் பாலியல் பலாத்காரம், தினம் அதாவது போதைப்பொருள் கடத்தல், இதுதானே தினம் கொலை கொள்ளை. இதே தான் திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தொடர்ந்து நடக்கும் பொழுது பொதுமக்கள் எல்லாமே திமுக ஆட்சி தான் நடக்குது போல இருக்குது அப்படின்ற பேச்சு அடிப்படுது. நம்ம ஜோசப் விஜய் வந்துட்டார் அப்படின்ற எண்ணமே, ஏன்னா அவருக்கே வரல. அவர் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. ஃபோட்டோ அப்படி திருப்புறது, இல்லை முதலமைச்சர் சேர்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி விளம்பரப்படுத்துறது, இந்த இது தான் நடந்துகிட்ருக்கு. எப்படி ஸ்டாலின் பண்ணாரோ அதே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குதே வேறு மாற்றம் ஒன்றும் கிடையாது. மாற்றம் வருந்தான் ஏதோ மக்கள் உன்னுடைய ரசிப்புத்தன்மை கவர்ச்சி இதை பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்க. ஸோ அவர் தான் கவர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். சார் நீங்கள் நல்லா கவனிங்க, தேர்தலில் எடப்பாடியார் தன்னுடைய சாதனைகளை சொல்லி நான் இந்த தொகுதிக்கு இந்தந்த சாதனைகளை செஞ்சு கொடுத்துருக்கேன், இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துருக்கேன், இத்தனை மாவட்டங்களை உருவாக்கினேன், இத்தனை கல்லூரியை உருவாக்கினேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். இவர் மீட்டிங்க்கே ஏதோ கூட்டம் நடத்தவே போலையாங்க. அங்கங்கே 20 நிமிஷம் நீ என்ன கொள்கையை சொன்ன, என்ன செய்ய போகிறேன்னு சொன்ன, ஒன்றுமே கிடையாது. சினிமா மோகம் அந்த கவர்ச்சி தான் ஓட்டு போட்டாங்க. உனக்கு நீயே ஜெயிப்பனா தோப்பனான்னு 2 தொகுதியில் நின்ன. இப்படி கண்டவங்களுக்கு அதாவது ஜாதி வாரியாக நான் பார்த்து சீட்டு கொடுக்கணும். மயிலாப்பூரில் ஒரு பிராமின்னு, ஸ்ரீரங்கத்தில் ஒரு பிராமின்னு, பார்த்தா சங்கராபுரம் என்ற இடத்துல பட்டியலத்தை சார்ந்தவன் எம்எல்ஏ. மீதி எல்லா இடத்துலையும் அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா நான் ஜாதியை பார்த்து சீட்டு கொடுன்ற தகவல்லாம் சொல்லக்கூடாது. ஜோசப் விஜய்க்கு சொல்லிக்கிறது இதுதான் நடைமுறை உண்மைன்னா. இப்படி உன்னுடைய சினிமா கவர்ச்சி இதை பார்த்து தான் ஒரு போதை மாதிரி சின்ன குழந்தைகளை தூண்டி விட்டு வயசானவங்கக்கிட்ட வற்புறுத்த சொல்லி இப்படி ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்டியே தவிர உன்னுடைய உழைப்போ உன் கட்சிக்கு கட்டமைப்பே கிடையாது. சில பூத்துகளில் ஆளே கிடையாதுன்னா பாருங்கள். அப்போ ஓட்டு எப்படி வந்தது? அந்த கவர்ச்சி தான், அந்த சினிமா மோகம்தான் ஓட்டு போட்டுட்டாங்களே தவிர. ஆனால் இன்றைக்கு வருந்துறாங்க. இதோ உள்ளாட்சி தேர்தல் வரப்பொழுது அப்போவே உன்னுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஏன்னா அப்படி போன தடவை டெல்லிக்கு போனேன், அங்கே கூட போனவங்களெல்லாம் வாசல்லையே நிற்க வச்சு உன்னை மட்டும் கூட்டும் போய் நீ பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டா பதிலளிக்காமல் டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டுருக்க. இப்போவும் பத்திரிக்கையாளர்கள் இப்போ போயிருக்காரு ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் போயிருக்கார்.
அங்கே போய் பத்திரிக்கையாளருக்கு ஏதாவது கேட்கணும்னு பார்த்தா டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு தான் இருக்கார். நீ வந்து சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் பதில் சொல்லக்கூடிய தகுதி ஜோசப் விஜய்க்கு வரணும். வருகின்ற 17ஆம் தேதி சட்டமன்ற 17 ம் நடக்க போகிற, ஒருவேளை அதில் பதில் சொல்லுவார் சார் அப்படின்னு எதிர்பார்க்க. வீட்டுக்கு போய் ட்விட்டரில் பதில் சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லுவாரான்னு கேட்குறீங்களா? இல்லை சார், நேருக்கு நேராக பதில் சொல்லுவார். நேர் பதில் சொல்லுவார். அதுக்கு தான் ஆதவர்ஜி நான் சொல்லிட்டாரு, நீங்கள் எதுக்கும் இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு. மாஃபியா கும்பல் உன்னை ஆட்டி படைக்கிறதே அவங்க தான், உனக்கு செலவு பண்ணிக்கிறதும் அவங்க தான். இன்றைக்கி தமிழ்நாடு, அது எடப்பாடியார் கூட இருக்கட்டும், லீமா ரோஸு, இந்த பக்கம் ஆதவர்ஜனா, அங்கே பாண்டிச்சேரியில் அவங்க பையன், ஏதோ ஒரு சதி வலை பின்னுறாங்க. ஆனால் எடப்பாடியார் எங்கள் பொதுச்சாலை அவராக சேர்த்துக்கல லீமா ரோஸை. அந்த பின்னிருந்து நம்ம தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம் இந்த மாதிரி குரூப் எடுத்துகிட்டு நுழைச்சிட்டாங்க. ஒரு தொகுதி தானே, நமக்கு கட்சி செலவுக்கு காசு வேணும், அதில் இருமாந்து இருந்துட்டாரே தவிர மற்றபடி எடப்பாடியார் ஒழுங்காக கட்சி நடத்திடுவோம். இன்றைக்கி இவங்க எல்லாம் போனதால், இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, அதிமுக அவ்வளோதானா? அதிமுக அழிகிற சக்தி இல்லை. அம்மா கூட 4 தொகுதி வந்தாங்க, அப்புறம் ஃபீனிக்ஸ் பறவை போல் மேலெழுந்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. புரட்சி தலைவர் கூட ஒரு பாராளுமன்றத்தில் 2 சீட்டு வாங்கினார், அவ்வளோதான் அதிமுகன்னு நினச்சாங்க. நான் என்ன தவறு செய்யணும் கேட்ட ஒரே கேள்வியில் மீண்டும் அதிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சார். இதெல்லாம் வரலாறு இருக்குது. இன்றைக்கி எடப்பாடியார் சோர்ந்து 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்கார். ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு மேலே இந்த இயக்கத்தை நம்பி ஓட்டு அளிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக அபரிமிதமாக ஓட்டு வாங்கிடல. நான் அப்படிப்பட்ட கட்சி மீண்டு எழும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.